திருநின்ற செம்மையே செம்மையாய்க் கொண்ட திருநாவுக்கரையன் அடியார்க்கும் அடியேன் என்கின்றார் சுந்தரர். இறைவனை பல மார்க்கத்திலே அடைந்தவர்கள் நம்முடைய திருத்தொண்டர்கள். அதிலே தாச மார்க்கத்தை தேர்ந்தெடுத்தவர் திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசருடைய சிறப்பே அவருடைய இயற்பெயர் மருள் நீக்கியார். ஆனால் அவரை நாவுக்கரசர் என்று இறைவன் அழைத்தபடியால் அவரை நாவுக்கரசர் என்று திருநாவுக்கரசர் என்றே நம்முடைய சேக்கிழார் பெருமான் அவருடைய பாடலை தொடங்குகிறார். இவருடைய வரலாறை சிறிது பார்ப்போம். நம்முடைய திருநாவுக்கரசருடைய இயற்பெயர் மருள் நீக்கியார். சொல்வது போலவே அவர் குற்றம் குறை நீங்க அனைத்து நூல்களையும் ஐயம் திரிபுர கற்றார். இவருடைய தகப்பனார் புகழனார், தாய் மாதினியார். இவருடைய தமக்கை திலகவதியார். திலகவதியாருக்கும் கலிப்பகை என்றவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. கலிப்பகையார் ஒரு போர்க்களத்திற்காக வடபுலம் சென்றவர். சிறிது நாளிலேயே அங்கேயே இறந்து விடுகிறார். ஆனால் இந்த செய்தி வரும் முன்னரேயே நம்முடைய மருள் நீக்கியாருடைய தாயும் தந்தையும் இறந்து படுகிறார்கள். தமக்கை ஒருவரே துணை. கலிப்பகையார் இறந்த செய்தியை கேட்டவுடன் அவரும் தம்முடைய உயிரை விட துணிகிறார் திலகவதியார். உடனே மருள் நீக்கியார் அவருடைய காலடியை வணங்கி, உலகத்திலேயே உங்களை தவிர எனக்கு வேறு அடைக்கலம் இல்லை, ஆகவே நீங்கள் எனக்காக உயிர் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். திலகவதியாரும் அதற்கு இணங்கி சிவ பூஜையிலேயே தன்னுடைய காலத்தை கழித்தார். மருள் நீக்கியார் அவருடைய அறிவு திறம் மிக மிக காஞ்சியிலே சென்று பல கலைகளை கற்றார். அதிலே அவருக்கு சமண மதத்திலே மிகுந்த ஈடுபாடு இருந்தது. ஆகவே அவர் தர்மசேனர் என்ற பெயரை தாங்கி சமணத்திலேயே உறைந்திருந்தார். திலகவதியாருக்கு மிக மிக வருத்தம். சிவநெறியில் பிறந்த நம்முடைய தமையனார் இப்படி சமண நெறியை சார்கிறாரே என்று அவர் பணிபுரிந்து ஏவல் பணிபுரிந்த திருக்கொருக்கை கோயிலிலே அவர் இறைவனிடம் இறைஞ்சினார். இறைவனும் கவலைப்பட வேண்டாம், நான் சூளை நோய் கொண்டு அவரை ஆட்கொண்டு அருளுகிறேன் என்று கூறினார். திலகவதியாரும் அவர் தம்பி வரும் நாளை எண்ணி நின்றிருந்தார். சொன்னவாறே தர்மசேனராகிய மருள் நீக்கியாராகிய நாவுக்கரசருக்கு சூளை நோய் வந்தது. சூளை நோய் வந்து அந்த குடலை அப்படியே புரட்டி புரட்டி இட அவர் மிக மிக வருந்தினார். எந்த மருந்துக்கும் அவருடைய நோய் சரியாகவே இல்லை. அவர் உடனே வீரட்டானத்துறைக்கு வந்து வீரட்டானத்துறை இறைவனை இறைஞ்சி பாடுகிறார். கூற்றாயினவாறு விளக்குகிறீர், கொடுமை பல செய்தன யானறிவேன், ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும், தோற்றாது என் வயிற்றில் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கி இட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டானத்துறை அம்மானே என்று வீரட்டானத்துறை அம்மானை நோக்கி தன்னுடைய வியாதியை எண்ணி எண்ணி பலபட பேசுகின்றார். கூற்று வந்தது போல அவருக்கு இருந்தது என்று கூறுகிறார். அதை உயிரே போயிற்று என்றவாறு குடல் அப்படியே மடங்கி மடங்கி வலிக்க அவர் இறைவனை பாடுகிறார். அந்த வலியிலும் இறைவனை அருமையாக பாடியதால் இறைவன் அவருக்கு நாவுக்கரசர் என்ற பெயரை சூட்டுகின்றார். பாவுற்ற அலர் செந்தமிழின் சொல் வளப்பதிக தொண்டை பாடிய பான்மையினால் நாவுக்கரசு என்று உலகு ஏழினும் நின் நாமம் நயம்புற மன்னுக என்று யாவரும் வியக்கும் வண்ணம் மஞ்சு உறைவான் இடையே ஒரு வாய்மை எழுந்ததுவே என்று கூறுகின்றார் சேக்கிழார் பெருமான்.
நாவுக்கரசு என்று உலகிற்கு எடுத்து கூறியவர் நம்முடைய சிவபெருமான். ஆகவே நம்முடைய மருள் நீக்கியார் தர்மசேனர் இனி நாவுக்கரசர் என்றே புகழப்படுகின்றார். நம்முடைய சேக்கிழார் பெருமான் 2 பேரை மட்டுமே பெயர் சொல்லி அவர்களுடைய வரலாற்றை தொடங்குவார். அதிலே ஒருவர் திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர் வளர் திருத்தொண்டின் நெறிவாழ வரு ஞான தவமுனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாமச்சீர் பரவல் உருகின்றேன் பேர் உலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன். ஒரு நாவுக்கே உரை செய்ய இயலாது. ஆனால் இவர் திருநாவுக்கரசருடைய தொண்டினை பற்றி நான் பாடப்போகிறேன் என்று அவர் கூறுகின்றார். திருநாவுக்கரசர் இந்த வகையிலே வீரட்டானத்துறை அம்மானை சேர்ந்து சைவ நெறியிலே புகுகின்றார். அவர் தம்முடைய தமக்கை காலடியிலே விழுந்து வணங்குகின்றார். தவறு செய்துவிட்டேன் என்று புலம்புகிறார். உடனே திலகவதியார் அவருக்கு சிவத்தொண்டினை உணர்த்தும் வண்ணம் திருநீற்றை பூசிவிடுகின்றார். அவர் சைவ மதத்திற்கு தழுவிவிட்டார். மகேந்திரவர்மன் என்ற மன்னனிடம் இவர் பணிபுரிந்து வந்ததன் காரணமாக அவரும் சமணத்தை சார்ந்தவர். ஆகவே சமணர்கள் அனைவரும் சென்று இந்த திருநாவுக்கரசர் நம்மிடம் பொய் புகன்று விட்டார், வயிற்று வலி என்று சொல்லி பொய் புகன்று சைவ நெறிக்கு மாறிவிட்டார் என்று கூறினார்கள். உடனே மன்னன் மிக மிக கோபமுற்று அவருக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் கொடுக்கலாம் என்று சொல்லும் பொழுது அவரை கட்டி கடலிலே எறியலாம், அடுத்து அவரை சுண்ணாம்பு கலாவாயில் இடலாம் என்றெல்லாம் ஒவ்வொன்றாக சமணர்கள் கூறுகின்றார்கள். ஆகவே முதலில் அவரை சுண்ணாம்பு காலவாயிலே கட்டி சுண்ணாம்பு கொதிக்கின்றது, அதிலே அவரை இடுகிறார்கள். அவர் அதில் படுத்து கிடக்கிறார். அவர் படுக்கும் பொழுது அவருக்கு அந்த சுண்ணாம்பின் வெப்பம் உரைக்கவே இல்லை. அவர் பாடுகின்றார், மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றல் வீங்கிள வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே என்று அந்த இடத்திலே அவருக்கு அருமையான குளிர் தென்றல் வீசுகிறது. வீணையினுடைய யாழின் இசை கேட்கிறது, மலர் போன்ற மனம் வீசுகிறது. ஆனால் அவருக்கு சுண்ணாம்பின் வெம்மை தோன்றவே இல்லை. அடுத்து அவரை தூக்கி கடலிலே வீசுகின்றனர். ஆனாலும் கை கால்களை கட்டி வீசுகின்றனர். அவர் அந்த இறைவனை வேண்டுகின்றார். சுற்றுணை வேதியன் சோதி வானவன் கற்றுணை பூட்டி கடலிலோர் செலுத்தினும் நற்றுணை ஆவது நமசிவாயேவை என்று நமசிவாய ஞாமத்தால் கற்றுணையாக பூட்டி அவரை எரிந்தாலும் அது தெப்பமாக அவர் வந்து சேர்கிறார். ஆகவே இவரை அதற்கு பிறகு எதுவும் செய்ய இயலாமல் நம் சமய பணியிலேயே விட்டுவிடுகின்றார்கள். நம்முடைய நாவுக்கரசர் பெருமானும் உழவாரம் பணியை சிறப்பாக செய்து வருகின்றார். கோயில்கள் என்பது அனைவருக்கும் பொதுவானது. கோயில்களை தூய்மையாக வைத்துக்கொள்வது என்பது மிக மிக முக்கியமானது என்பதனை உலகிற்கு உணர்த்தும் வண்ணம் நம்முடைய தொண்டர் ஒவ்வொரு கோவிலிலும் சென்று தன்னுடைய உழவாரத்தை எடுத்துக்கொண்டு அதில் கொத்தி சிறு சிறு புற்கள் கற்கள் ஆகியவற்றை எல்லாம் அகற்றி இறைவனுக்கு தொண்டு புரிந்து வருகின்றார். இவ்வாறு இவர் பாடிய பாடல்கள் ஒவ்வொன்றும் மிக மிக அருமையானது. ஆகவே இறைவன் இவரை 83 வயது வரையிலே தொண்டு புரியவே பணிபுரிகிறார். ஆனால் அவர் ஞான குழந்தையை பார்த்தவுடன் அவர் நினைக்கின்றார், இந்த குழந்தைக்கு சிறு வயதிலேயே ஞானத்தை அளித்து அவருக்கு முக்தி அளித்த நீங்கள் எனக்கு ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள் என்று வருந்தும் பொழுது அவர் சொல்கின்றார், இல்லை, உன்னுடைய நாவித்திறத்தால் இந்த பாடல்களை கேட்பதற்காகவே நான் உம்மை இவ்வளவு காலம் பணித்தோம் என்று கூறுகிறார். அடுத்து நம்முடைய நாவுக்கரசருக்கு இன்னொரு பெயர் அப்பர். இந்த அப்பரே என்று அழைத்தவர் நம்முடைய
ஞான குழந்தை திருஞான சம்பந்தர் ஆவார்கள். அவர் அப்பன் என்று கூறவில்லை, ஏனெனில் அவருக்கு ஒரு அப்பா இருக்கின்றார். ஆகவே இவர் அந்த விகுதியில் வரக்கூடியவர் அல்ல என்பதனால் இவரை அப்பரே என்று அழைக்கின்றார். ஆகவே இந்த அப்பர் ஒவ்வொரு திருப்பணியாக புனிந்து பல நல்ல செயல்களையும் செய்கின்றார். தண்ணீர் பந்தலில் தண்ணீர் கொடுக்கின்றார். மக்கள் வறுமையுற்ற பொழுது அவர்களுக்கு இறைவனை இறைஞ்சி அவர்களுக்கு சோறு இடுகின்றார். அதாவது சமூக பணி என்பது இந்த நாளில்தான் வந்தது என்று அனைவரும் நினைக்கின்றார்கள். ஆனால் அந்த காலத்திலேயே சமூக தொண்டை புரிந்து இறைவனை அடைந்தவர் நம்முடைய திருநாவுக்கரசர் பெருமானார். நம்முடைய நாவுக்கரசர் பல புண்ணிய ஸ்தலங்களையும் சிவாலயங்களையும் தரிசித்து பிறகு கைலை மலையை காண எண்ணி தொடர்ந்து சென்றார். வயதின் முதின்மை காரணமாக அவரால் நடக்கக்கூட இயலவில்லை. இறைவன் அவர் முன்னே ஒரு முனிவர் போல தோன்றி, இப்பொழுது எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்டார். உடனே அவர் கைலை செல்கிறேன் என்கின்றார். கைலை எல்லாம் நீங்கள் செல்ல இயலாது, ஆகவே அதனை நிறுத்திவிடுங்கள் என்றார். உடனே நாவுக்கரசர், நான் கைலை செல்லவில்லை என்றால் இங்கேயே இறந்து விடுவேன், இங்கேயே என்னை மாய்த்து கொள்வேன் என்று கூறுகிறார். உடனே அந்த வந்த முனிவர் வேடத்தில் வந்தவர், இங்கே உள்ள திருக்குளத்தில் மூழ்குங்கள், உங்களுக்கு திருவையாறில் காட்சி கிடைக்கும் என்கின்றார். அதே போல அந்த திருக்குளத்தில் அவர் மூழ்குகின்றார். அவர் திருவையாறு செல்கின்றார். திருவையாறில் அப்பருக்காகவே அவர் திருக்கையிலாய காட்சியினை தந்து அருளுகின்றார் சிவபெருமான். முதியோராக அவர் வந்து துன்பப்படக்கூடாது என்பதன் காரணமாகவே அவர் இந்த மாதிரியான திருக்கையிலாய காட்சியை அருளுகின்றார். இவர் தன்னுடைய 81வது வயதிலே சித்திரை மாதம் சதய நட்சத்திரத்திலே இறைவனுடன் ஒன்றாக கலக்கின்றார். ஆகவே சமூக பணி, சமயப்பணி, அடுத்து இறைவனை அடையும் ஆவல், இவை அனைத்தையும் ஒருங்கே சேர்ந்து நல்ல நாவை படைத்தவர் நாவுக்கரசர் பெருமான். இந்த நாவுக்கரசர் பெருமானுடைய புகழ் வாழ்க. இவருடைய புகழை ஒரு வாயால் சொல்ல இயலாது. இவருடைய புகழை பாட பல நாவை படைத்தலனே நான்முகனே என்று தான் பாட வேண்டும். அவ்வாறு மிக அருமையாக இவருடைய பாடல்கள் அனைத்தும் பாடப்பட்டிருக்கின்றன. நம்முடைய நாவுக்கரசருடைய குரு பூஜை சித்திரை மாதத்திலே சதய நட்சத்திரத்திலே குரு பூஜை வருகிறது. தன்னுடைய வயதான தோற்றத்திலும் தன்னுடைய காலால் இதில் நடந்து தவழ்ந்து இறைவனை கண்டு அவரை அடைந்து முக்தி பெறுகின்றார் நம்முடைய நாவுக்கரசர் பெருமானார்.